ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோ சந்திப்பில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, ரெண்டாவது இந்த வீடியோ என்னென்னா, ஜூஸ் என்னென்னா, ஜூஸ்ன்றது நிறைய இருக்குது. நான் சொல்கிறது பழச்சாறு. இந்த பழச்சாறு எத்தனை பேருக்கு பிடிக்கும், விரும்பி குடிப்பாங்க, ஜூஸ் எவ்வளோ பேர்லாம் குடிப்பாங்க அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு 30 பேர்னு வச்சிங்களேன். 30 பேரில் ஆவரேஜாக கேட்டது ஒரு 20லேருந்து 25 பேர் நான் ஜூஸ் சாப்பிடுவேன். ஏன்னு கேட்டால், ஜூஸ் உடம்புக்கு நல்லது. ஒரு ஜூஸு ஒரு விதமான நல்லது, அதனால் நான் ஜூஸ் குடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜூஸ் அப்படின்றாங்க. ஒரு 5 பேர் தான் இல்லை, நான் ஜூஸ் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும், ஜூஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா, ஒரு சின்ன இது என்னென்னா, இன்னும் ஒரு சில பேரை கேட்டதில் கேரட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் விதம் சாப்பிட்டா என்னென்ன பார்ட்டுக்கோ அந்த மாதிரி உடம்புக்கு நல்லது, ஒரு நாளைக்கு ஒரு கேரட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் நம்மளே, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, டாக்டர்கிட்ட போக தேவையில்ல, ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. இப்போது என்னென்னா, அந்த ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றவங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு கேரட் சாப்பிட்றாங்க, ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க, ஆரஞ்சு, சாத்துக்குடி, அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, கமலா ஆரஞ்சு. இப்போ என்னென்னா, அந்த 30 பேர் கேட்டதில் 25 பேர், ஒரு 25 பேர் நான் ஜூஸ் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. ஜூஸ் 5 பேர் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோன்றாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்க ஒரு 5 பேர், அதாவது 30 பேரில். இப்போது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லது அப்படின்னும்போது, ஒரு நாளைக்கு ஒரு கேரட் சாப்பிட்டா நல்லது அப்படின்னும்போது, நம்ம ஜூஸாக குடிக்கும்போது நீங்கள் வாங்குகிற அந்த ஒரு கப் ஜூஸில் 4 கேரட்லேருந்து 5 கேரட் வரைக்கும் போடுறாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரே நாளில் அந்த 5 கேரட் வித்து மில்க் ஆட் பண்ணுவாங்க. மில்க்கோ இல்லை ஒரு சில பேருக்கு அவங்க விருப்பம் போல் ஐஸ் போட்டோ ஐஸ் போடாமையும் குடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு கேரட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னும்போது 4லேருந்து 5 கேரட்டு ஒரு நாளைக்கு குடிக்கிறது கரெக்டாக, உடம்புக்கு தேவையான அளவு சத்து கிடைக்குமா, இல்லை அதுக்கு மேலே எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா எஃபெக்ட் ஆகும். ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா நல்லது அப்படின்னும்போது, நீங்கள் ஜூஸாக குடிக்கும்போது 10 நெல்லிக்காய் போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஐஸ் போட்டு வித் மில்கோட 10 நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிட்றீங்க. அதே மாதிரி தான் ஆப்பிளும், ஒரு ஆப்பிள் போட மாட்டாங்க, ஒரு ஜூஸுக்கு ஒரு ஆப்பிள் போட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு வேளை ஒரு நாளைக்கு குடிக்கிற அந்த ஆப்பிள் 2 ஆப்பிள் 3 ஆப்பிள், மிஞ்சி போனால் மேக்ஸிமம் ஒரு 4 ஆப்பிள் போடான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லது, ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லது, ஒரு கேரட்டு சாப்பிட்டா நல்லது அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே டைமில் வித் மில்கோட வித் ஐஸோட ஒரு நாளைக்கு 5 கேரட், 5 நெல்லிக்காய், 4 ஆப்பிள் சாப்பிட்றீங்க. அப்போது அது உங்கள் உடம்புக்கு நல்லதா? ஜூஸ் குடிக்கும்போது அதை யோசித்து குடிங்க. ஜூஸ் குடிக்கிறவங்க, வீட்லேயே போட்டு குடிக்கிறவங்க வேறு, ஒரு சாத்துக்குடி போட்டு புழிஞ்சு குடிக்கலாம், 2 சாத்துக்குடி போட்டு புழிஞ்சு குடிக்கலாம். மோஸ்ட்லி சாத்துக்குடியில் எனக்கு தெரிஞ்சு மில்க் ஆட் பண்ண மாட்டாங்க, ஐஸ் வேணால் தேவைன்றவங்க ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஜூஸ் அப்படின்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக எது நல்லது எது கெட்டது, ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுட்டா நல்லதா இல்லை ஜூஸ் குடித்தா நல்லதா அப்படின்னு யோசித்து நீங்களே ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.